ஆர்எஸ்எஸ் விழாவில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கலந்துக்கிட்டார். இன்றைக்கி முருகர் பக்தர் மாநாடுன்னு சொல்லி இந்து முன்னணியில் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வரிசையாக போய் உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னா, மாமியா உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டி அப்படிங்கிற மாதிரி கதையில் தான் அவர் அரசியல் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது பழியை போட்டு தன்னை ஒரு யோக்கியன் மாதிரி காட்டிக்கொள்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மதுரையில் முருகர் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் அடித்து இந்து முன்னணியினர் அடித்து ஒட்டி இருக்கிறாங்க. அதில் என்ன வாசகங்கள் இருக்குது அப்படின்னா, நரகாசுரனை வதம் செய்ய வந்த முருகா, திராவிடத்தை ஒழிக்க ஓடோடி வா அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடம்னா என்னன்னே தெரியாது. கம்பராமாயணத்தை எழுதியவர், சேக்கிலார்னு சொல்லக்கூடியவர், ஆபிரகாம் லிங்கனையே பல தடவை பேசி பயிற்சி பெற்றவர், நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லுவார். என்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நிறையா படிச்சிருக்கீங்க ஆனால் என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. திராவிடத்தை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. அதெல்லாம் திராவிடத்தை பற்றிலாம் பேசுகிறதா இருந்தால் அதெல்லாம் ஆய்வாளர்கள் வச்சு பேசணுங்க, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்றைக்கி முருகர் மாநாட்டில் அவங்க அடிச்சிருக்க நோட்டீஸில் என்ன இருக்குன்னா, நரகாசுரனை வதம் செய்ய வந்த முருகா, இன்றைக்கி திராவிடத்தை அழிக்க ஓடோடி வான்னு சொல்லி தான் அந்த நோட்டீஸே அடித்து ஒட்டி இருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, ஐயா ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்குமே திராவிட பாரம்பரியத்தில் தான் இன்னைக்கு ஆட்சி செஞ்சுருக்காங்க. அது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலை. திமுகவுக்கு மாற்றாக தான் எம்ஜிஆர் அவர்கள் 1972 ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிவிட்டு. அதுவும் ஒரு திராவிட கட்சி தான். இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோங்கிறதுக்காக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களை அந்த மாநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். யார் யார் போயிருக்காங்க தெரியுமா? அங்கே செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, கடம்பூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, ராஜன் செல்லப்பா, இப்படி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அப்படியே வரிசையை உக்காந்துருக்காங்க. அதே மேடையில் தான் இன்றைக்கி பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் விமர்சனம் பண்ண வீடியோ வெளியாக இருக்குது. அதையும் பார்த்து ரசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும்? அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மாமியா உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டி அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அரசியலை நடத்திக்கிட்டு வர்றாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு எப்படியாவது நீக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டி வேலை செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ளே இருந்தால் இவர் பிஜேபிகிட்ட கொண்டு போய் அதிமுகவை அடகு வச்சுட்டோம்னு சொன்னவங்க தான் இதே அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியும். ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே இருந்தால் பிஜேபியோட கூட்டணி வைக்க நிர்பந்திப்பாருன்னு சொன்னவர் தான் இதே எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி யார் கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் எப்படிலாம் போகுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி அதிமுக முழு பிஜேபியாக மாறிடுச்சு. இன்றைக்கி தமிழகத்தில் திமுக பிஜேபி தான். இன்றைக்கி அதிமுகங்கிற கட்சி இல்லைங்கிற சூழ்நிலைக்கு உருவாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா செய்தியாளர் சந்திப்பில், 2024, 2026 தேர்தல்களில் நாங்கள் பிஜேபியோட கூட்டணியை வைக்க மாட்டோம், அவங்கள ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி பேசினார். அதை எங்கே பேசினார் அப்படின்னா, பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் எங்களுக்கெல்லாம் வாக்கு சதவீதம் குறையுது, சிறுபான்மையினர் வாக்குகள் விழமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எஸ்டிபிஐ கட்சியினர் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, 2024, 26 தேர்தலில் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி யாராவது நம்புவாங்களா? நம்பக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா? அந்த இடத்துல அவர் கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி எது செஞ்சாலும் சரி அப்படிங்கிற மாதிரியே தான் இன்றைக்கி அதிமுக அரசியல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அதிமுகங்கிற கட்சி தமிழகத்தில் இருக்காங்கிற ஒரு கேள்வியே எழுந்துருச்சு. இந்த எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டில் அப்படி பேசின எடப்பாடி பழனிசாமி எதனால் போய் கூட்டணி வச்சார்? அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை என்னென்னலாம் விமர்சனம் பண்ணீங்க நீங்கள்? பிஜேபியோட கூட்டணி வைக்க சொல்கிறாரு, பிஜேபி கொண்டு அதிமுகவை அடகு வச்சுருவார், இப்படியெல்லாம் பேசுனீங்க இல்லையா? இன்னைக்கு எந்த மூஞ்சியை வச்சு பிஜேபியோட கூட்டணி வச்சிங்க? கூட்டணி வச்சதுக்கு இதனால தான் நாங்கள் கூட்டணி வச்சோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும்
பொதுவெளியில் செய்தியாளர் சந்திப்பில் எதுவும் சொல்லியிருக்காரா? கிடையாது. நாங்கள் யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்போம், நீங்கள் எங்கே கேட்குறீங்க அப்படின்னு தான் அவர் வந்து பேசுகிறார். நாங்கள் கூட்டணி வச்சு போகிறோம், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சது அமித்ஷா அவர்களுடைய அழுத்தம். ஒழுங்காக கூட்டணிக்குள்ளே நீங்கள் சம்மதிக்கலை அப்படின்னா உங்கள் மகனாக இருக்கட்டும், சம்மந்திகளாக இருக்கட்டும், உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், நாங்கள் தூண்டி போட்டு தூக்கி நாங்கள் உள்ளே அடைக்கிடுவோம், உள்ளே அடைச்சிருவோம்னு சொன்னதுனால பயந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கொண்டு வைக்கிறார். இங்கே அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் விமர்சனம் பண்ணி வீடியோ வெளியிடுறாங்க. அதுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் இதுவரையிலையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து வரலை. எல்லா தவறுகளையும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது பழியை போட்டுட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தப்பிக்கிறாரு. பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு நண்பகத்தன்மைங்கிறது கிடையாது. அது இன்னைக்கு நான் நெடுநாளாக சொல்லிக்கிட்டே வர்றேன். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் அவர்கிட்ட வந்து நண்பகத்தன்மையே கிடையாது. அவரை நம்பி ஒரு பேனா கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா திருப்பி தரமாட்டார் அப்படின்ட்டு. இன்னைக்கு சசிகலா அவர்கள் முதலமைச்சர் பதவியை கொடுத்த உடனே திருப்பி கொடுத்தாரா? இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் நம்பி முதலமைச்சர் பதவியை கொடுத்து போனாங்க 2 முறை. திருப்பி வந்த உடனே அம்மா கையில் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பின்னாடி சசிகலா அவர்களாம் சேர்ந்து முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. சசிகலா அவர்கள் கேட்ட உடனே கையெழுத்து போட்டு உடனே கொடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு பதவி முக்கியம் இல்லை, தொண்டர்கள் முக்கியம் சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நினச்சதுனால தான் இன்றைக்கி தொண்டர்கள் பலத்தோடு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறாங்க. பிஜேபியோடவே ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணி வைக்க மாட்டான், தேர்தலை சந்திக்க மாட்டான், எப்படியெல்லாம் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ஆர்எஸ்எஸ் விழா ஒன்று நடந்திருக்கு. அந்த விழாவுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் மோகன் பகவத் அவர் வந்து கலந்துக்கிறாங்க. அவருக்கு ஒரு வேல் ஒன்று பரிசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு சேலத்திலேன்னு நினைக்கிறேன் ஒரு வேல் வந்து நேற்று வந்து பரிசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட வேலை தூக்குனாலும், பிஜேபி வந்து வேலை தூக்குனாலும், இங்கே மோகன் பகவத் அவர்களுக்கு வந்து வேலை கொடுத்தாலும் அதிமுக வெற்றி பெற்றுமா? முருகன் அருள் கிடைச்சிருமா? எடப்பாடி பழனிசாமி செய்த அத்தனை துரோகங்களுக்கும் ஒரு வந்து விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னா அதிமுகவில் ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு இணைச்சு நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்கணும். அதுதான் அவருக்கான விமோசனம். முருகர் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. முருகர் வந்து லேஸ்பட்ட ஆள் கிடையாது. முருகர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்படி நரகாசுரோட வதம் செஞ்சாரோ அதே மாதிரி இந்த முறை அதிமுக பிஜேபி கூட்டணியை கண்டிப்பாக வதம் செய்வார். அவருக்கு முருகருக்கு யார் நல்லவரும் தெரியும், யார் கெட்டவர்னு நல்லாவே தெரியும். இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால இன்றைக்கி நம்ம வந்து வெற்றியை பெற்றலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டார்னா அந்த கனவு உண்மையிலேயே அது காணல் நீராகத்தான் போகும். ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமையாக ஒரு சில அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும் கடுமையான முறையில் வந்து விமர்சனம் பண்ணாங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்க சொல்லிடுவார். மீண்டும் சொல்கிறேன், பிஜேபியோட கூட்டணி வைக்க சொல்லிடுவார். பிஜேபிகிட்ட கொண்டு போய் அதிமுகவை அடகு வச்சிருவார். இன்றைக்கி யாருக்கிட்ட போய் அடகு வச்சிருக்கா? இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதிமுகங்கிற பேர் இயக்கத்தை இந்தியாவிலேயே 3வது பெரிய இயக்கமாக மாற்றி காட்டினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கி பிஜேபி கிட்ட கொண்டு போய் அடகு வச்சிட்டார். பிஜேபி என்ன சொல்லுதோ எடப்பாடி பழனிசாமி செஞ்சு ஆகணும். எடப்பாடி பழனிசாமி தலை ஆட்டி ஆகணும். அப்படி தலை ஆட்டலை அப்படின்னா கொக்கி போட்டு தூக்கிடுவாங்க. அதனால பயத்தில் தன்னுடைய சுயநலத்துக்காக இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை பேச தகுதி இருக்கா? ஒரு அதிமுக தொண்டன் வந்து கேட்குறான், ஏப்பா அன்னைக்கு ஓபிஎஸை பற்றி நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி இது பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. இந்த முருகர் மாநாட்டில் போய் கலந்து கொண்டே ஆகணுமா? பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த இந்து முன்னணி நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் போய் நம்ம கலந்துக்கல அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிவிட்டு தொடர் நடுங்கி போய் தான் இன்றைக்கி அதிமுக முன்னாள் அமைச்சர்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இவங்க வந்து ஐயாவை பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? தொண்டர்கள் முதல்ல நீங்கள் யோசிச்சே ஆகணும். எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் அதிமுகவின் அஸ்தமனம், வேறு எதுவுமே கிடையாது. பிஜேபி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியை வச்சு வளர ஆரம்பிக்குது. இன்றைக்கி அதிமுக திமுக மெர்ஜாகலை. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே முழு பிஜேபியாக மாறிட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து ஐயாவை பற்றி குறை சொல்லலாமா?
அந்த தகுதி இருக்கா? எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது. நம்மளும் ஒரு திராவிட கட்சி தானே அப்படின்னு சொல்லி அவரால் புரிந்து கொள்ளவும் முடியாது. நான் திராவிடத்தை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டோம்னா நான் ஆராய்ச்சியாளர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட தலைமை இருக்கிற வரைக்கும் அதிமுக பிஜேபி எந்த காலத்திலும் வெற்றி பெறாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மையும் கூட. முருகர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை அவர் தீர்மானிப்பார். நன்றி, வணக்கம்.